ஸ்டூடெண்ட்ஸ், நாம போன கிளாஸ்ல கோவலன்ட் பாண்டிங் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல இந்த நீட் கெமிஸ்ட்ரி தொடர்ச்சியில நம்ம வந்துட்டு அயானிக் பாண்டு தான் என்னன்னு பார்க்க போறோம். அயானிக் பாண்டு அந்த நேம்லயே நமக்கு மீனிங் புரிய வருது. அயான்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு, அதாவது ரெண்டு வேரியஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய அயான்ஸை நம்ம ஒன்றிணைக்கும் போது அதுக்கு இடையில வரக்கூடிய அந்த ஹோல்டிங் ஃபோர்ஸை தான் நம்ம அயானிக் பாண்டுன்னு சொல்றோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ரெசிபியன்ட் ஆட்டம் எலக்ட்ரானை வாங்கிக்கிற ஆட்டம் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், எலக்ட்ரானை கொடுக்கறது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் மாறுது. ஸோ தட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த அயானிக் பாண்டு வருது. அதனாலதான் இந்த அயானிக் பாண்டுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரோ வேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்க, சோடியம் புளூரைடு, சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, இதெல்லாம் இந்த அயானிக் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்ல வர்றோம். ரைட், இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத, இந்த NaF எப்படி ஃபார்ம் ஆனது அப்படிங்கிறத இந்த அனிமேஷன்ல நீங்க பார்க்கலாம். இந்த சோடியம் ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் புளூரின் ஆட்டம்க்கு போகுது. ஸோ தட் புளூரின் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், சோடியம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் மாறுது. அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் கிட்ட இந்த பாண்ட் ஃபார்மேஷனை பண்ணுது. அதே போலதான் இந்த NaCl இருக்கட்டும், அல்லது கால்சியம் குளோரைடா இருக்கட்டும், அல்லது MgO மக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் சல்பைடு, சோடியம் சல்பைடு எக்ஸெட்ரா, இது எல்லாமே. ரைட், இதுல ஆக்சுவலா எந்த எலக்ட்ரான் சோடியம் ஆட்டம்ல இருந்து புளூரினுக்கோ குளோரினுக்கோ போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோடியம் ஆட்டம்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரான், அதாவது லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வலிமையற்று பிணைக்கப்பட்டிருக்கும், வலிமையற்று பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடைசி வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுது. எதுக்கு? புளூரினுக்கோ அல்லது குளோரினுக்கோ. ரைட், இந்த புளூரினோ குளோரினோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு தான் அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிக்குது. சோ ஏற்கனவே நம்ம ஆர்பிட்டால் வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாருங்க, இதுதான் சோடியம் ஆட்டம். சோடியம் ஆட்டம்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் குளோரினுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. சோ சோடியம் பிளஸ் Cl மைனஸ் வந்த உடனே இந்த அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்ததா கால்சியம் வேலன்சி 2 இல்லையா? கால்சியம்ல இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் ஒவ்வொரு குளோரினுக்கும் போகுது. சோ தட் நமக்கு கால்சியம் குளோரைடு CaCl2 ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்ததா பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் would primarily depend upon, எதை பேஸ் பண்ணி இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the ease of formation of positive and negative ions. எவ்வளவு ஈஸியா பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது அல்லது எவ்வளவு ஈஸியா நெகட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், சோடியம் ஈஸியா பாசிட்டிவ் அயானை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒய்? பிகாஸ் சோடியம் எலக்ட்ரானை இழப்பதற்கு ரெடியா இருக்கும், ஏன்னா அது எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். ரைட்டா? இப்ப குளோரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது எலக்ட்ரோ நெகட்டிவ் நான் மெட்டல், எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. சோ அது நெகட்டிவ் அயான ஈஸியா ஃபார்ம் பண்ணுது, சோடியம் பாசிட்டிவ் அயான ஃபார்ம் பண்ணுது. அப்போ எவ்வளவு ஈஸியா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளவு வேகமா இந்த அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ல வர்றோம். ரைட், இப்போ சாதாரணமா ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது அப்படின்னா அதுக்காக நம்ம பயன்படுத்துற எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் என்தால்பி. இது உங்களுக்கு தெரியும். அயான் ஃபார்மேஷனுக்கு தேவையான, அதாவது இந்த பாசிட்டிவ் அயானை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு மெட்டல்ல இருக்கக்கூடிய லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம். ஃபார் தட் we are spending some energy. That energy is called as the ionization enthalpy. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் என்ன பண்ணுது? அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணி it produces negatively charged anion. இப்போ கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதாவது while forming negative ion by gaining an electron, some amount of energy also released. That energy is called as the electron gain enthalpy அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? சோ அயனைசேஷன் என்தால்பில நமக்கு கிடைக்கிறது பாசிட்டிவ் அயான், எலக்ட்ரான் கெயின் என்தால்பில நமக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் அயான். இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் சேர்ந்து
அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணிடுது. அவ்வளவுதான். The electron gain process may be exothermic. எலக்ட்ரானை வாங்கிக்கும் போது ஆக்சுவலா வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா? சில சமயம் அது எண்டோதெர்மிக்காவும் இருக்கும், எனர்ஜியை வந்து கன்சியூமும் பண்ணிக்கும். ரைட்டுங்களா? The ionization enthalpy on the other hand it is always endothermic. இது எண்டோதெர்மிக்கா மட்டும் தான் இருக்குது. எனர்ஜி கொடுத்தா மட்டும் தான் நீங்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். ஆனா எலக்ட்ரான் கெயின் ப்ராசஸ்ல வந்து எனர்ஜி வந்து வெளியிலையும் போகலாம், எனர்ஜி உள்ளரையும் கன்சியூம் ஆகலாம். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கலாம். எதுல? எலக்ட்ரான் அஃபினிட்டியை பொறுத்த முடியல. எலக்ட்ரான் அஃபினிட்டியை தான் நம்ம வந்து எலக்ட்ரான் கெயின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? ஆனா அயனைசேஷன் என்தால்பியை பொறுத்த மட்டும் அது எப்பவுமே எண்டோதெர்மிக்கா தான் இருக்கு, எனர்ஜி கன்சியூமிங்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ ionic bonds will be formed more easily between elements with low ionization enthalpies, elements with high negative value of electron gain enthalpy. Electron gain enthalpy வந்து ஹையா இருக்கணும், அதே நேரம் ionization enthalpy குறைவா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு இடையில தான் இந்த அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அயனைசேஷன் என்தால்பி வந்து ரொம்ப ஸ்மாலரா இருக்கணும் அப்படின்னா, இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து சோடியத்துல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸி. ஸோ எனர்ஜி வந்து கம்மியான எனர்ஜியிலே நீங்க வந்து பாசிட்டிவ் அயனை ப்ரொடியூஸ் பண்றீங்க. ரைட்டுங்களா? அதே போல ஹை நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரானை வாங்கிக்கும் போது நிறைய ஆற்றலை வெளியிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் குளோரின், அது இந்த அயானிக் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றோம். ரைட்டுங்களா? அப்ப எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கணும் மெட்டல், நான் மெட்டலை பொறுத்த மட்டும் எலக்ட்ரோ நெகட்டிவா அது இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் தான் அந்த பாண்டோட நேச்சரை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்ப சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கம்பைனிங் ஆட்டம் ரெண்டுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் குளோரினே எடுத்துக்கோங்க. சோடியம் ஆட்டம் இருக்குது, குளோரின் ஆட்டம் இருக்குது. இது ரெண்டுக்கு இடையில வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து மச்சா இருந்தது அப்படின்னா கட்டாயம் அங்க அயானிக் பாண்ட் தான் இருக்கும். மோர் ஆர் லெஸ் சேமா இருக்குது அல்லது சேமாவே இருக்குது, ரெண்டுமே வந்து ஈக்குவல், குளோரின் குளோரின் வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து கோவலன்ட் பாண்ட் இருக்குது. ரைட்டுங்களா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ஜீரோவா இருந்தது அப்படின்னா அங்க கோவலன்ட் பாண்ட் இருக்குது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து மச்சா இருந்தது அப்படின்னா, அதிகமா இருந்தது அப்படின்னா அங்க அயானிக் பாண்ட் இருக்குது. ரைட்டா? இப்போ இதுக்கு இடையில போலார் கோவலன்ட் பாண்ட் இருக்குது. போலார் கோவலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரன்ஸ், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கொஞ்சமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து போலார் கோவலன்சி வருது. ரைட்? இங்க பாருங்க, since a complete transfer of an electron from a less electronegative atom is required for the formation of an ionic bond. ஒரு அயனி பிணைப்பை உருவாக்குவதற்கு நமக்கு என்ன தேவை? less electronegative atom வந்து தேவை. ரைட்டுங்களா? less electronegative atom is required. அதே நேரம் since the complete transfer of an electron from less electronegative atom, அது யாரு? இப்ப சோடியம் தான் less electronegative atom. ஏன்னா சோடியம் நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். அப்படின்னா அது less electronegative அர்த்தம். ரைட்டுங்களா? The electronegativity difference between the atoms forming the bonds must also be appreciably high. இப்ப பாருங்க, லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னா என்ன? லாட்டிஸ் அப்படின்னா என்ன? படிக கூடு. லாட்டிஸ் எனர்ஜி ஆர் லாட்டிஸ் என்தால்பினா படிக கூடு ஆற்றல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது ஒரு படிகம் இருக்கு அப்படின்னா அந்த படிகம் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஃபார்ம் ஆகும் போது வெளிவர்ற எனர்ஜிக்கு பேரு தான் இந்த லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஹையர் லாட்டிஸ் என்தால்பி லீட்ஸ் டு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஒரு அயானிக் காம்பவுண்டுக்கு வந்து ஹையர் லாட்டிஸ் என்தால்பி இருக்கு, அதிகமான படிக கூடு ஆற்றல் இருக்கு அப்படின்னா அதுக்கு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? சோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி அயானிக் காம்பவுண்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லாட்டிஸ் என்தால்பி அப்படிங்கறத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். Lattice enthalpy is a direct measure of attraction between ions in an ionic solid. ரைட்டுங்களா? இப்போ ஒரு அயானிக் சாலிட் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அயான்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டைரக்டா மெஷர் பண்ணினோம்னா அதுக்கு பேர் தான் லாட்டிஸ் என்தால்பின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? அப்போ அது ரெண்டுக்கு இடையில, அந்த அயான்ஸ் ரெண்டுக்கு இடையில வந்து மச் அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா லாட்டிஸ் என்தால்பி ஹையா இருக்கும். லாட்டிஸ் என்தால்பி ஹையா இருந்தா
ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஸ்டெபிலிட்டி will be greater அப்படின்னு சொல்றோம். ரைட், அடுத்து பாருங்க, லாட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் NaCl is -788 kJ/mol. ரைட்டுங்களா? இது வந்து NaCl ஓட லாட்டிஸ் என்தால்பி வேல்யூ. லாட்டிஸ்ங்கிறது இதுதான். இப்போ இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, நிறைய இந்த அலகு கூடுகள்னு சொல்லுவாங்க, யூனிட் செல்ஸ் இருக்கு. இந்த யூனிட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை வந்து ஃபார்ம் பண்ணிருக்குது. ரைட்டுங்களா? சோ இப்போ இதுல வந்து இந்த ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அயான்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து மச் அப்ரிசியபிள். ரைட்டா? நிறைய இருக்கணும். நிறைய இருந்ததுன்னா the stability of the ionic compound will be greater அப்படின்னு சொல்றோம். ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். அயனி சேர்மங்களுடைய பண்புகள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தே எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட். என்னவா இருக்குது, இது திடப்பொருட்களாக இருக்கிறது. முதல்ல வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. ரைட், அடுத்ததா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், அயான்ஸ் அரேஞ்ச்ட் இன் ரெகுலர் பேட்டர்ன். அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல அரேல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ரைட், இப்ப நம்ம சோடியம் குளோரைடு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இதுக்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் வந்து ஹையரா இருக்கும் அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு. அடுத்ததா they are soluble in polar solvents. போலார் சால்வெண்ட்ஸ்னா polarity, அதாவது போலார் கோவலன்ட் பாண்ட் இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், வாட்டர். வாட்டர்ல வந்து நல்லா கரையும், போலார் சால்வெண்ட்ஸ்ல நல்லா கரையும். நாட் சாலுபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். நான் போலார் சால்வெண்ட்ஸ்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க பென்சின் எடுத்துக்கலாம், ஈத்தர்ஸ், இந்த மாதிரி நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல வந்து இது கரையாது. இப்ப நீங்க சோடியம் குளோரைடு இருக்குல்ல, இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற காமன் சால்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம வந்து தண்ணியில போட்டோம்னா பாருங்க ஈஸியா கரையுது. நம்ம எந்த எஃபர்ட்டுமே பண்ண வேண்டாம், ஒரு கலக்கு கூட கலக்க வேண்டியது, சும்மா போட்டு வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், கரைஞ்சிரும். கொஞ்சம் கலக்கினீங்கன்னா வேகமா கரையும். ஆனா அதே நேரம் அந்த சோடியம் குளோரைடு எடுத்துட்டு நீங்க பென்சின்லயோ ஈத்தர்ஸ்லயோ போட்டீங்க அப்படின்னா கரையாது. ரைட்டா? இப்ப நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல கரையாது, போலார் சால்வெண்ட்ஸ்ல கரையும். ரைட், எஸ். அப்புறம் they are good conductor of electricity. எப்படி சாலிட் ஸ்டேட்லயே அது வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுமா, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. மால்டன் அண்ட் அக்வஸ் சொல்யூஷனா இருக்கும்போது தான் அது மின்சாரத்தை கடத்துகிறது. ரைட், அயானிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர். அயானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ரைட்டுங்களா? மற்ற காம்பவுண்ட்ஸை காட்டிலும் அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்டர் ரேட்ல இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது it doesn't exhibit isomerism. இதெல்லாம் ஐசோமெரிசம்லாம் வர்றது கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ நீங்க வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் போனீங்கன்னா தான் அங்க வந்துட்டு ஐசோமெரிசம் இருக்கும். ரைட்டுங்களா? சிம்பிள் அயானிக் காம்பவுண்ட்ஸ் எதுலையுமே வந்து ஐசோமெரிசம் இருக்காது. ஐசோமெரிசம்னா ஒண்ணும் கிடையாது. ஐசோமெரிசம் இஸ் நத்திங் பட் compounds having same molecular formula but different structural formula and properties are called as the isomers. ரைட்டுங்களா? ஐசோமெரிசம்ங்கிற டாபிக் வந்து நாம பெரிய அளவுல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நாம பேசுவோம். இப்போ அடுத்ததா வந்து we'll move on to conceptual question ஒன்னு பார்த்தறலாம். Why sodium chloride is a bad conductor of electricity in the solid state? சாலிட் ஸ்டேட்ல சோடியம் குளோரைடு வந்து சாலிட் ஸ்டேட்டா இருக்கும்போது ஏன் வந்து பேட் கண்டக்டரா இருக்கு, ஏன் எலக்ட்ரிசிட்டியை அது கண்டக்ட் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சாலிட் ஸ்டேட் Na plus and Cl minus are not free. ஏன்னா Na plusம் Cl minusம் they will be held together in the what is called bond, that is ionic bond. Ionic bond வந்து இது ரெண்டையும் இன்டாக்டா புடிச்சு வச்சிருக்க போகுது. ரைட்டா? sodium and chlorine ions are held together by a holding force that is called as the ionic bond. அதனால ஃப்ரீ அயான்ஸ் இருந்தா தான் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டியை கடத்த முடியும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை கடத்துறதுக்கு என்ன வேணும், அயான்ஸ் வேணும், கேரியர்ஸ் வேணும் இல்லையா? எலக்ட்ரானோ அல்லது இந்த மாதிரி சோடியம் பிளஸ் Cl மைனஸ் இந்த மாதிரி அயான்ஸ் வேணும். அயான்ஸ் இருந்தா தான் மின்சாரத்தை வந்து கடத்த முடியும். ரைட்டுங்களா?
அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படினா why silver nitrate gives a white precipitate with the sodium chloride solution but not with the CCl4, that is carbon tetrachloride. Carbon tetrachloride oda sodium what is called AgNO3 வந்து white precipitate form பண்றது இல்ல, whereas NaCl ஓட இந்த silver nitrate வந்து white precipitate form பண்ணுது ஏன் அப்படினு கேக்குறாங்க. the solution பார்த்தோம் அப்படினா இது எல்லாமே NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस ரைட்டா, ப்ளூ கலர் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த क्वेश्चन தான் நான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும் நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து ஹைலி ப்ரொனவுன்ஸ்டு क्वेश्चनா இந்த ப்ளூ பாக்ஸ்ல இருந்து வருது. நான் கூட நிறைய வந்து பிசிக்ஸ் क्वेश्चनலாம் வந்து கம்மா கிராஸ் பண்ணிருக்கேன். லைக்வைஸ் கெமிஸ்ட்ரியில அந்த ப்ளூ பாக்ஸஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து frequently asked क्वेश्चनா இருக்குது. அதனால ஸ்டூடண்ட்ஸ் வந்து they must give importance to the blue boxes, ரைட். அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு நாம வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாக வேண்டியது இருக்கு, ரைட். இந்த சொல்யூஷனை பார்ப்போம். NaCl is an ionic compound due to ionization in polar solvent, that is வாட்டர்ல கரையிறதுனால Na plus Cl minus ions வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த Cl minus ion வந்து Ag plus ஓட கம்பைன்ட் ஆயிருது, ரைட்டுங்களா. அப்போ AgCl நம்ம கிடைக்குது. AgCl தான் வந்து ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணுது, ரைட்டுங்களா. பட் CCl4 வந்து கோவலன்ட் பாண்ட் இருக்குது. கோவலன்ட் பாண்ட்ல இருந்து Cl வந்து பிரிஞ்சு வர போறது இல்ல. சோ Cl பிரிஞ்சு வந்தா தான் அது என்ன பண்ணும், Ag ஓட சேர்ந்து AgCl ஃபார்ம் ஆகும், ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும், ரைட்டுங்களா. CCl4ல இருக்கிறது கோவலன்ட் பாண்ட், அது பிரேக் ஆகாது வாட்டர்ல. சோ தட் CCl4 கூட இந்த AgNO3 AgCl ஃபார்ம் பண்ணி ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ண முடியல. வேற சோடியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஈஸியா பிரேக் ஆயிடும் வாட்டர்ல. அதனால Cl- ஃப்ரீயா கிடைக்கிறதுனால Cl- போயிட்டு Ag ஓட சேர்ந்து Ag+ ஓட சேர்ந்து அந்த ஒயிட் precipitate AgCl வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இவ்வளவுதான் இதோட சொல்யூஷன், புரியுதுங்களா. அடுத்ததா பாருங்க, lattice energy in crystals. These compounds crystallize in different crystal structures determined by the size of the ions, charge of the ions, their packing arrangement and other factors, ரைட்டுங்களா. lattice energy எதையெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. size of the ions, charge of the ion, then their packing arrangement, ரைட்டுங்களா. சைஸ்னா என்ன, அந்த அயானோட அளவு, that is ionic radii இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அடுத்தது சார்ஜ், அதுல சார்ஜ் 1+ இருக்குதா 2+ இருக்குதா அதை பேசுறோம். அப்புறம் வந்துட்டு their packing arrangement, அது என்ன பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குது, நம்ம சாலிட் ஸ்டேட்ல இன்னும் தெளிவா இதெல்லாம் பேச போறோம், ரைட்டுங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைட். These compounds crystallize in different crystal structures determined by, எப்படி different crystal structures வர முடியும் அப்படின்னா, that is depends on the size of the ion, charge of the ion, their packing arrangements, right. In ionic solids, the sum of the electron gain enthalpy and the ionization enthalpy may be positive, but still the crystal structure gets stabilized due to the energy released in the formation of the crystal lattice. பாருங்க, கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் ஃபார்மேஷன் அப்ப ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டிக்கு காரணமா இருக்கே தவிர மற்றபடி இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அயனைசேஷன் என்தால்பி இதெல்லாம் வந்துட்டு முக்கியம் இல்லை. முக்கியமானது இந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா the energy released while the formation of crystal lattice. crystal lattice ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி மட்டும்தான் இங்க to be addressed, okay, in terms of what, the stability of the ionic compounds, right. இதுல எதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதில்ல, எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோ அல்லது அயனைசேஷன் என்தால்பியோ, it is not actually addressed. இங்க வந்து நம்ம சோடியம் குளோரைடோட கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பிக்கர் சைஸ்ல போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Cl- ஆட்டம், ஸ்மாலர் சைஸ்ல ரெட் பீட் கொடுத்திருக்காங்க, ரெட் கலர் பீட்ஸ் வந்து சோடியம் பிளஸ். இது வந்து ஒரு ஃபார்முலா தர்றாங்க பாருங்க, F is equal to K into Q1 Q2 divided by R squared. இது உங்களுக்கு தெரியும், கூலும்ஸ் லா. ஆக்சுவலா இது அதாவது ரெண்டு அயான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு அயான்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் directly proportional to its product and inversely proportional to
the distance, that is the square of the distance between them. இதுதான் வந்து என்னது கூலும்ஸ் லா, ரைட்டுங்களா? கூலும்ஸ் லாவை இங்க எதுக்கு கொடுத்துருக்குறோம்? ஏன்னா இங்க வந்து Na plus and Cl minus ions are there. ஸோ அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூலும்ஸ் லாவை யூஸ் பண்றோம், ரைட்? K அப்படிங்கிறது இங்க கான்ஸ்டன்ட். எஸ், அடுத்ததா எப்படி சோடியம் குளோரைடு வந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் NaCl, அயனைசேஷன் என்தால்பி ஃபார் Na plus formation from NaS. இப்போ சோடியம் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும், கேசியஸ் ஸ்டேட்ல எடுத்து வச்சுக்கணும். சோடியமா ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டமா சோடியம் இருக்கணும். அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி Na பிளஸ்ஸா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து 501.6 கிலோ ஜூல் பர் மோல், ரைட்டுங்களா? அடுத்தது வந்து அந்த எலக்ட்ரானை வந்து குளோரின் வாங்கிக்கணும் இல்லையா? வாங்கும்போது எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அது பாத்தீங்க அப்படின்னா -348.8 கிலோ ஜூல் பர் மோல். இது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இது வந்துட்டு அயனைசேஷன் என்தால்பி, ரைட்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அயனைசேஷன் என்தால்பி மேபி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், ஐதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பொறுத்த மட்டும் எது மட்டும் தான் இருக்கும்? இங்க நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்க முடியும், ரைட்? என்தால்பி ஆஃப் லாட்டிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் NaCl is எவ்வளவு அப்படின்னு பார்த்துடலாம். எஸ், இப்ப சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகும்போது, சோடியம் குளோரைடு சாலிட் ஃபார்ம் ஆகும்போது, அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்போது வெளியில வர்ற எனர்ஜி வந்து -791.2 கிலோ ஜூல் பர் மோல். லாட்டிஸ் என்தால்பி of an ionic solid is also defined as the energy required to completely separate 1 mole of a solid ionic compound into gaseous constituent ions. Lattice enthalpy of NaCl is 788 னு பார்த்தோம். Means that 788 kilojoule of energy is required to separate 1 mole of solid NaCl into 1 mole of Na plus and 1 mole of Cl minus to infinite distance, ரைட்டுங்களா? ஸோ இது ரெண்டு அயான்ஸையும் வந்து செப்பரேட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்லி நாம முடிக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ லாட்டிஸ் என்தால்பிக்கு வெவ்வேறான விளக்கங்கள் நம்ம கொடுத்தாச்சு, ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்த கிளாஸ்ல இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.